நான் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கான். அந்த இளிச்சவாயின் பேர் என்ன? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்துல ₹1 எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனா வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க, 10 வருஷம் பேங்க் அக்கௌண்ட் பாத்துங்க, எல்லாத்தையும் பாத்துங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க. அது ஒரு பக்கம். நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே, என்னுடைய பட்டாணி எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை மறுக்கல. சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம். எதற்கு? இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். அடுத்த 5 வருஷம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க, விவசாயம் பண்றனா விவசாயம் பண்ணலையான்னு, இயற்கை விவசாயம் இருக்கிறனால. ஆனால் தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மக்களுடைய வரி பணத்துல ₹1 வாங்காம, ₹1 மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம, நான் மட்டும் 6 மாசத்துக்கு ஒருக்கா நீ பாருங்க இதான் செய்யறேன், நீ பாருங்க இதான் செய்யறேன். அதனால இளிச்சவாய் நான் என்னங்க